ஒலிம்பிக் விதிகளின்படி நேற்று இரவு வினேஷ் போகத்தின் உடல் எடை பரிசோதிக்கப்பட்ட போது அவர் 2 கிலோ கூடுதல் எடையில் இருந்ததாக தகவல். இரவு முழுவதும் உடற்பயிற்சியில் ஈடுபட்ட போதிலும் அவரால் 1.9 கிலோ எடையை மட்டுமே குறைக்க முடிந்ததாக தகவல். நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் மருத்துவமனையில் அனுமதி. கூடுதல் உடல் எடையை குறைக்க இரவு முழுவதும் தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபட்டதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக தகவல். ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்ற வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது துரதிருஷ்டவசமானது. வினேஷ் போகத்திற்கு இந்திய ஒலிம்பிக் சங்கம் உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் என ராகுல் காந்தி கோரிக்கை. வினேஷ் போகத்தின் தகுதி நீக்கத்தை எதிர்த்து இந்திய ஒலிம்பிக் சங்கம் மேல்முறையீடு. இந்தியா தரப்பில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக தகவல். வினேஷ் போகத்திற்கு உரிய உதவிகளை வழங்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளதாக மக்களவையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேச்சு. வினேஷுடன் சிறப்பான பயிற்சியாளர் மற்றும் பிசியோதெரபிஸ்டுகள் உள்ளதாகவும் கருத்து. ஒலிம்பிக் பதக்கத்தை தவறவிட்டாலும் அபாரமான உறுதியால் அனைவரின் இதயங்களையும் வினேஷ் போகத் வென்றுள்ளார். ஒரு சில கிராம்களுக்காக தகுதி நீக்கம் செய்தது வினேஷ் போகத்தின் சாதனைகளை குறைத்து விடாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலைப்பதிவு. வினேஷ் போகத் தகுதி நீக்கத்தில் எந்த மாற்றமும் இல்லை என சர்வதேச மல்யுத்த சங்கம் திட்டவட்டம். 100 கிராம் மட்டுமே எடை அதிகம் என்ற அனுமதி வழங்கினால் மற்றவர்களுக்கும் சலுகை தர வேண்டி வரும் என விளக்கம். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோரை விடுவித்த உத்தரவு ரத்து. குற்றச்சாட்டை பதிவு செய்து சாட்சி விசாரணையை துவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி. மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. நீட் முதுநிலை தேர்வுக்கான வினாத்தாள் விற்பனைக்கு உள்ளதாக கூறி டெலிகிராமில் பரவி வரும் தகவல். 70,000 ரூபாய்க்கு வினாத்தாள் கிடைப்பதாக PG நீட் லீக்டு மெட்டீரியல்ஸ் என்ற குழுவில் பதிவிடப்பட்டதாக தகவல். ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள பிரபல தாதா நாகேந்திரனின் மகனும் வழக்கறிஞருமான அஸ்வத்தாமன் கைது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை அஸ்வத்தாமனை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியின் 2 வெண்கல பதக்கங்களை வென்ற மனுபாக்கர் இந்தியா திரும்பினார். டெல்லி விமான நிலையத்தில் மனுபாக்கரை தோளில் தூக்கிச் சென்று ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. நிலச்சரிவு பாதிப்புகளை நேரில் பார்வையிட பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வயநாடு வர உள்ளதாக தகவல். டெல்லியிலிருந்து கண்ணூர் விமான நிலையத்திற்கு வரும் அவர் ஹெலிகாப்டர் மூலம் வயநாடு செல்ல உள்ளதாகவும் தகவல். ஒலிம்பிக்கில் இருந்து இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது துரதிருஷ்டவசமானது என அண்ணாமலை கருத்து. 52 போட்டிகளில் தோல்வியே பார்க்காத ஜப்பான் வீரரை வீழ்த்திய வினேஷ் போகத்தின் தகுதி நீக்கம் ஒவ்வொரு இந்தியரின் இதயத்தையும் கணக்க செய்துள்ளதாகவும் பேட்டி. ஜப்பான் ரெஸ்லர் தோக்கடிச்சு ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க. அது ஜப்பான் ரெஸ்லர் உலகத்தில் நம்பர் 1. 52 மேட்ச் தோல்வியே அடையாத ஒரு ரெஸ்லரை 50-0 அந்த ரெஸ்லரை தோக்கடிச்சு நேற்று இன்னொரு ரெஸ்லரை தோக்கடிச்சு இன்னைக்கு ஃபைனல்ஸ். இன்னைக்கு கோல்டு வாங்கியிருக்கக்கூடிய வினேஷ் போகட் அவர்களை காலையில் வேயிங் பண்ணும் பொழுது டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி. இதன் மூலமாக வினேஷ் போகட் அவர்கள் இந்த ரெஸ்லிங்கில் எந்த மெடலும் கிடைக்காத ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஃபைனல் போனாவே மினிமம் சில்வர் கிடைக்கும், ஜெயிச்சா கோல்டு கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. குறிப்பாக நம்முடைய இதயத்தை எல்லாம் இது கணக்க செய்திருக்கிறது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை நாளை மக்களவையில் தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு. 40 திருத்தங்களை கொண்ட மசோதாவை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்கிறார்.
வரும் சுதந்திர தினத்தன்று EOS 08 என்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுகிறது இஸ்ரோ. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து காலை 9:17 மணிக்கு SSLV D3 ராக்கெட் மூலம் ஏவ விஞ்ஞானிகள் ஏற்பாடு. சந்திரயான் 3 திட்டக்குழுவினருக்கு ராஷ்டிரிய விஞ்ஞான் டீம் விருது அறிவிப்பு. தமிழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் வீரமுத்து மற்றும் சண்முகம் தலைமையிலான சந்திரயான் திட்டக்குழுவுக்கு கௌரவம். ஹரியானாவில் ஆண்டுக்கு 1,80,000 ரூபாய் வரை வருமானம் கொண்ட குடும்பத்தினருக்கு 500 ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்கப்படும் என அறிவிப்பு. அம்மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் நயாப் சிங் சைனி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை வியாழனன்று ஆஜர்படுத்த உத்தரவு. நேரில் ஆஜர்படுத்தப்படவில்லை என்றால் காணொலி மூலம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு. சென்னை தியாகராய நகரில் இருந்து கூடுவாஞ்சேரி சென்ற E18 மாநகர பேருந்தை தாறுமாறாக ஓட்டியதாக கூறப்படும் ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்த பயணிகள். ஆத்திரத்தில் பேருந்தை நடுவழியில் நிறுத்திய ஓட்டுநர், இந்த வேலை போனா எனக்கு வேறு வேலை இருக்கிறது என ஆவேசம். திருவள்ளுவரை இந்தியாவின் ஆன்மீக குருவாக அறிவிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. பன்முக தன்மை கொண்ட இந்தியாவில் இதுபோன்ற கோரிக்கையை மற்ற மாநிலத்தவர்கள் முன்வைத்தால் என்ன ஆகும் என நீதிபதிகள் கேள்வி. இலங்கை அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை எதிர்த்து ராஜபக்சே மகன் நாமல் ராஜபக்சே போட்டியிடுவார் என அறிவிப்பு. இளம் அதிபர் ஆட்சி செய்தால் பொருளாதார நெருக்கடி குறையும் என மக்கள் நம்புவதாக நாமல் ராஜபக்சே பேட்டி.